தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராமில் நம்ம முற்றுமாக எக்ஸ்க்ளூசிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய போதனைகளை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் தியானிக்கப் போகிறோம். நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன போதனை செய்தார், அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், அவர் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்குள் எப்படிப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ விசுவாசி என்றால் இயேசுவை குறித்த அந்த விசுவாசத்தில் இன்னும் பலமடைவீர்கள். இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த நீங்கள் ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு உண்டாகும், ஒரு எக்யூப்பிங் உண்டாகும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த போதனைகளை கேளுங்க, உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவை குறித்து ஒரு மாபெரும் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நீர் இந்த பூமிக்குள் அனுப்பினீர். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறீர். தாப்பனே, அந்த நித்திய ஜீவன் மக்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவை குறித்த வெளிச்சம் உண்டாகட்டும். உம்மால் போதிக்கப்படுகிறவர்கள் இயேசுவிடத்தில் வருவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. தாப்பனை, நீர் எங்களுக்கு இயேசுவை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பைபிளில் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. இயேசுடைய பிறப்பு, வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய விண்ணேற்றம், இவைகளை போதிக்கிற 4 சுவிசேஷங்கள் வேதத்தில் பைபிளில் இருக்குது. இந்த 4 சுவிசேஷங்கள் நமக்கு இயேசுவை குறித்து ஒரு குறிப்பான வெளிப்பாடை கொண்டு வருகிறது. 4 சுவிசேஷங்களும் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் இயேசுவை குறித்த ஒரு குறிப்பான வெளிப்பாடு இருக்கிறது. அந்த வெளிப்பாடை மனதில் வைத்து கொண்டு அந்த சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயேசுவை குறித்து இன்னும் ஆழமான விதத்தில் அறிந்து கொள்ளலாம். ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். மத்தேயு இயேசு எப்படி வாக்கு பண்ணப்பட்ட மெசியாவாக இருக்கிறார், ஆபிரகாமின் வித்தும் தாவீதின் குமாரனுமாக இருக்கிறார், பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றும்படி இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நமக்கு போதிக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் இயேசு எப்படி தேவகுமாரனாக இருக்கிறார் என்பதை நமக்கு போதிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் எப்படி இயேசு மனுபுத்திரனாக இருக்கிறார், மனுபுத்திரனாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை போதிக்கிறது. அதாவது அவர் தேவனாக இருந்தும் தன்னுடைய தேவ வல்லமையை எடுத்து வைத்துவிட்டு ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு நமக்காக மீட்பை எப்படி உண்டு பண்ணி இருக்கிறார் என்பதை லூக்காவின் சுவிசேஷம் போதிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் இயேசு எப்படி வானத்தையும் பூமியும் படைத்த நித்திய தேவனாக இருக்கிறார், மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டு பண்ணும்படி இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார், பாவ மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை நமக்கு போதிக்கிறது. நாம் நம்முடைய இந்த போதனையை நாம் யோவான் சுவிசேஷத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா முதலாவது ஒரு மனிதன் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இயேசு யார் என்று நீ நினைக்கிறாய், நீங்கள் இயேசு யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்ற கேள்விக்கு ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்ல வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்குறார். முதல்ல சீஷர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஏசப்பாட்ட சொல்கிறாங்க. ஏசப்பா அதெல்லாம் கேட்டுட்டு, சரி அவங்க சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் நான் யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை கொஞ்சம் வாசிப்போம்.
மத்தேயு 16:13 வாசிப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன். மாம்சமும் இரத்தமும், அதாவது மனுஷன் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதனால தான் பாருங்கள், இயேசுவை மனுஷ போதனைகள்னால அவர் யார் என்று நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. இயேசு யார் என்று நீங்கள் மெய்யாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பைபிளை வாசிக்கணும். அந்த பைபிளில் இருக்கிற அந்த சத்தியத்தை பரலோக தாப்பன் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை குறித்த வெளிச்சத்தை வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மெய்யாகவே இயேசு யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் வெறும் மூல அறிவினால் இயேசுவை குறித்து அறிந்து கொள்வது கஷ்டம். பரலோகத்தின் தகப்பன் நமக்கு அவரை குறித்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். அதனால தான் இந்த போதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பிதாவே நீர் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுங்கன்னு ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, பல காரியங்களை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். நம்ம எல்லாத்தையும் திரும்ப ரிவ்யூ பண்ண முடியாது. அதனால் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 போதனைகள் இருக்கிறது, அதை போய் கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, யோவான் சுவிசேஷத்தில் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். முதல் அதிகாரம், முதல் 4 வசனங்கள். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இங்கே வார்த்தைன்னு சொல்லும்போது பைபிளை குறித்து வேதம் அங்கே வார்த்தை அப்படின்னு சொல்லலை, ரைட்? ஹல்லேலூயா. இது இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற காரியம், ரைட்? இயேசுவுக்கு இன்னொரு பேர் தேவ வார்த்தை, இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா லிவிங் வேர்டு, ஜீவனுள்ள தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. எழுதப்பட்ட வார்த்தைன்னு ஒன்று இருக்குது, ஜீவ வார்த்தைன்னு ஒன்று இருக்குது. எழுதப்பட்ட வார்த்தை தான் பைபிள். ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தைன்னு சொல்லும்போது ஜீவிக்கிற இயேசுவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது இங்கே நம்ம இந்த வார்த்தைன்ற இடத்துல இயேசு அப்படின்ற நாமத்தை போட்டு வாசித்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா விளங்கும். ஹல்லேலூயா. அந்த விதத்தில் இதை வாசிப்போம். என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தார், அந்த இயேசு தேவனாய் இருந்தார். இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் இயேசு மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் இயேசுவே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அப்போ கவனிங்க, இந்த மொத்த யோவான் சுவிசேஷத்திற்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு நித்திய தேவன், இயேசு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், இயேசு ஒரு மனிதன் அல்ல, இயேசு தேவன். ஹல்லேலூயா. இது யோவான் சுவிசேஷத்தின் அடிப்படை போதனை. அதனால தான் ஆதியிலனா உலகம், வானம், பூமியெலாம் உண்டாவதுக்கு முன்பாக நித்தியத்தில், ஆதியில், ஆரம்பத்தில் இயேசு இருந்தார். நம்ம அதை தான் ஆதியாகமத்தில் பார்க்குறோம். ஆதியில் கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு போட்டிருக்கலையே, அந்த ஆதி, ரைட்? இந்த வெரி பிகினிங். அப்போது இயேசு ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்து மரித்த ஒரு மனிதன் அல்ல. இயேசு உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்த நித்திய தேவன், ரைட்? ஹல்லேலூயா. அடுத்து அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதாவது பிதாவாகிய தேவனோடு கூட இயேசு இருந்தார். எப்போ? ஆதியில், நித்தியத்தில், மகிமையின் அந்த உலகத்தில். ஹல்லேலூயா, க்ளோரி ராம். அங்கே இயேசு பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தார். இயேசு தேவகுமாரன் மட்டுமல்ல, தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு எப்படிப்பட்டவர்? தேவகுமாரன் மட்டுமல்ல, தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் படைக்கும்போது இயேசு மூலமாய் படைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் இயேசுவே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுவாலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, இயேசு ஜீவ பிரபு. ஹல்லேலூயா. ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. அவர் தான் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க முடியும். நித்திய ஜீவன் இந்த யோவான் சுவிசேஷத்தின் ஒரு பிரதானமான போதனை. இந்த ஜீவன்ற வார்த்தையை இந்த யோவான் சுவிசேஷம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இயேசுவால் மாத்திரம்தான் ஜீவனை மனிதர்களுக்கு கொடுக்க முடியும். வேறு யாராலையும் ஜீவனை கொடுக்க முடியாது. நம்ம ஜீவன் இங்கே சொல்லும்போது இந்த மூச்சு இழுத்து விட்டுட்டு உயிரோடு இருக்கோம்னா அதை சொல்லலை. ரைட். நித்திய ஜீவனை குறித்து இங்கே வேதம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. ரைட். அப்போது இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இதே போல் யோவானுடைய இன்னொரு புஸ்தகமான வெளிப்படுத்தின சுவிசேஷத்துலேயும் இதே காரியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. இயேசு இங்கே இப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் யோவானுக்கு. ரைட். யோவான் அப்போஸ்தலன் கூட பத்துமு தீவில் இயேசு இந்தவாறு பேசுகிறார். ரைட். இந்த விதமாக பேசுகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இருக்கிறவர்னா இன்றைக்கி இருக்கிறவர், இருந்தவர்னா கடந்த காலத்தில் இருந்தவர், வருகிறவர்னா எதிர்காலத்திலையும் வருகிறவர். இன்னொரு வகையில் சொல்லணும்னா நித்திய தேவன். ஹல்லேலூயா. இன்னொரு குணாதிசயம் என்ன? இயேசு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அடுத்து இன்னொன்று தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும். ஆல்ஃபான்றது கிரேக்க ஆல்ஃபபெட்டில் முதல் வார்த்தை, ஒமேகா என்பது கடைசி வார்த்தை. அதனால் என்ன சொல்கிறாரு? நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இன்னொரு அடுத்த பேர் பார்த்திங்கன்னா ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். நான் தான் எல்லாவற்றையும் ஆரம்பித்தேன், நான் தான் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இது குறித்தெல்லாம் போன மெசேஜில் நம்ம கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக படித்தோம். இன்றைக்கி இங்கே ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் காரியங்களை இதே லைனில் இதே டாப்பிக்கில் நம்ம தியானிக்க போகிறோம். ரைட். முதலாவதாக நாம் மைக்கா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தை வாசிப்போம். மைக்கா 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இங்கே தமிழில் மீகா. ரைட். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிப்போம். எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே. ஹல்லேலூயா. இங்கே பெத்லஹேம் என்பது தாவீது ராஜாவின் சொந்த ஊர். எப்ரத்தா குலத்தை சேர்ந்தவர் அவர். ரைட். எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே. அவங்க பார்த்திங்கன்னா எஃப்ரத்தைட் அப்படின்னே சொல்லுவாங்க தாவீதை குறித்து பேசும்போது. ரைட். அப்போ எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவில் உள்ள, யூதா என்பது இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரம். யூதா தான் பார்த்திங்கன்னா இந்த ராஜ குடும்பம் மாதிரி, ராஜ கோத்திரம். இந்த கோத்திரத்தில் இருந்தால் ராஜா வருவார் அப்படின்னு யாக்கோபு ரைட் தீர்க்க தரிசனமாகவே சொல்லியிருந்தார். அப்போது இயேசுவும் இந்த கோத்திரத்தில் பிறப்பார் என்று யாக்கோபு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருந்தார், உன்னுடைய சந்ததியில் பிள்ளை பிறப்பான், மெஸ்ஸியா பிறப்பார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாக்கோபு அதை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. யூதா கோத்திரத்தில் மெஸ்ஸியா வருவார் அப்படின்னு. அப்புறம் பார்த்தோம்னா தாவீதுக்கு, யூதா கோத்திரத்தில் பிறந்த தாவீதுக்கு கர்த்தர் சொல்கிறார், ஓ சந்ததியில் இயேசு மெஸ்ஸியா வருவார் அப்படின்னு. ரைட். ஹல்லேலூயா. அப்போது அதெல்லாம் இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும்போது அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வாசிக்கணும். எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே. ஏன் பெத்லஹேம்?
அது வந்து தாவீதுடைய ஊர். தாவீது மெஸ்ஸியாவுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதன். ரைட், ஹல்லேலூயா. நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. அப்போது ஏன் யூதா? ஏன்னா யூதா தான் அரச கோத்திரம் மாதிரி அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களில். ஹல்லேலூயா. அந்த யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் தான் தாவீது. தாவீதுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நீடிக்கும்னு கர்த்தர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. அந்த குடும்பத்தில் மெஸ்ஸியா வரப்போகிறாருன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த மெஸ்ஸியா தாவீதுடைய மற்ற பிள்ளைங்க மாதிரி கிடையாது. ரைட், தாவீதுக்கு அநேக வாரிசுகள் இருந்தாங்க. எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பேர பிள்ளைகள், அதுக்கப்புறம் கொள்ளு பேரங்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க அவர் சந்ததியில். ரைட். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஆள் வந்து அப்படி இயற்கையான ஒரு மனுஷ சந்ததியை குறித்து இங்கே வேதம் போதிக்கலை. ரைட். இங்கே யாரை குறித்து பேசுகிறாருன்னு பார்த்தோம்னா, அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இங்கே இந்த அறிவிப்பு வந்து இனிமேல் பிறக்க போகிற பிள்ளையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அறிவிப்பு. ஆனால் இந்த பிறக்க போகிற பிள்ளை வந்து ரைட் இதுவரைக்கும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட காலத்தில் பிறக்க போகிற ஒரு புது மனிதன் கிடையாது. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அதாவது நித்தியத்தில் வசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதமாக சொல்லியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு இங்கிலீஷில் இருந்து வாசிக்கிறேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே தமிழில் பழைய வார்த்தை வந்து நம்ம தமிழர்களுக்கே நிறைய பேருக்கு விளங்குறது கிடையாது. அதனால் அதை கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். மைக்கா 5:2 இங்கே பார்த்தோம்னா, whose going forth have been from of old, from everlasting. From where? From everlasting. இன்னொரு வாயில சொன்னோம்னா நித்தியத்திலிருந்து. ரைட். நித்தியத்தில் இருக்கிற தேவன் இந்த குறிப்பிட்ட காலத்தின் நிறைவில் தாவீதின் வம்சத்தில் யூதா கோத்திரத்தில் பெத்லஹேம் ஊரில் பிறக்க போகிறார் அப்படின்னு இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இயேசு சாதாரண மனிதன் கிடையாது. ரைட். ஏதோ ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு நல்ல மனுஷனோ கிடையாது. அவர் நித்திய தேவன் என்கிறதுக்கு சாட்சி. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், ரைட், இயேசு நித்திய தேவன், இட்டர்னல் காட், காலத்திற்கு அப்பாற்பட்டவர், சர்வ வல்லவர், படைத்தவர் என்கிற சத்தியத்தை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை இல்லாமல் நீங்கள் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம நேரம் எடுத்து பார்க்குறோம். ரைட். இதே காரியம், இந்த காரியத்தின் நிறைவேறுதல் லூக்காவில் நடக்குது. மத்தேயுவில் நடக்குது. அங்கே கொஞ்சம் பார்ப்போம். மத்தேயு 2 இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிழக்கத்திய தேசங்களிலிருந்து வந்த அந்த ராஜாக்கள், சாஸ்திரிகள், மஜாயம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏரோது ராஜாட்ட கேட்குறாங்க, ராஜாவாக யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே, அவரை ஆராதிக்க வந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து இந்த ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாரு, ஏன்பா அந்த கிறிஸ்து எங்கே பிறப்பார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பெத்லஹேம், ஜூடா, பெத்லஹேமில் தான் பிறப்பார்னு கரெக்டாக சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம வாசித்த மீகாவில் நம்ம வாசித்த அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அவங்க கரெக்டாக அப்படி சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் வாசிப்போம். மத்தேயு 2. அதற்கு அவர்கள் 5 யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இயேசு இங்கே ஏரோது ராஜாவின் காலத்தில் ரைட் இஸ்ரவேலில் பிறந்திருந்தாலும் அவருடைய ஆரம்பம் அந்த காலத்தில் இல்லை, பூர்வத்தில், நித்தியத்தில். ஹல்லேலூயா. நித்திய தேவன் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த பூமிக்குள்ளே
நுழைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். இங்கே இயேசுவை குறித்து ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்படுகிறது. அதை வாசிப்போம். கடைசி வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்டது யாரு? மனுஷன் அல்ல. தேவன், நித்திய தேவன், சர்வ வல்லவர், படைத்தவர் மாம்சத்தில் மனிதனாக வெளிப்பட்டார். ஆவியில நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அதாவது தேவன் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்தார், மீட்பை உண்டு பண்ணினார். மனுகுலத்திற்கு பாவ மன்னிப்பு, மீட்பு, இதெல்லாம் நித்திய ஜீவன், இதெல்லாம் உண்டு பண்ணிட்டு மகிமைக்கு மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரைட்? இது இயேசுவை குறித்த ரகசியம், இயேசுவை குறித்த சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு பிதாவிடத்தில் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். ரைட்? அவர் பாடுகளுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். அதை கொஞ்சம் கவனிப்போம். 4ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பிதாவிடத்தில் ஏசப்பா ஜெபிக்கிறார் பாருங்க. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ரைட்? ஏசப்பா ஒரு மிஷனோட இந்த பூமிக்குள்ளே வந்தார். மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டு பண்ணணும். அந்த மீட்பை உண்டு பண்ணுவதற்காக இந்த பூமிக்குள் வந்தார். இப்போ அந்த வேலையை முடிச்சிட்டார். சரி, முடிச்சுட்டு இங்கே இருக்க போகிறதில்ல. 5ஆம் வசனத்தை கவனிங்க. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே. இதனால்தான் இந்த யோவான் சுவிசேஷத்தை அந்த முதல் 4 வசனங்களின் வெளிச்சத்தில் படிக்கணும். உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. என்ன மகிமை இது? தேவ மகிமை. அதனால்தான் வேதம் என்ன, யோவான் சுவிசேஷம் எப்படி ஆரம்பிக்குது? ஆதியிலே இயேசு தேவனாயிருந்தார். ரைட்? ஆதியிலே இயேசு எப்படி இருந்தார்? தேவனோடு இருந்தார், தேவனாயிருந்தார். அந்த தேவ மகிமை புரியுதா? பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த அந்த தேவ மகிமையினாலே இப்போது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்குள்ளே வரும்போது தன்னுடைய தெய்வீக வல்லமைகள், மகிமை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். மனிதனாக வாழ்ந்தார். மனிதனாக சிலுவையில் மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரித்தார். மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. இப்போ அவருடைய அந்த மிஷன் முடிஞ்சிருச்சு. அவர் வந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது. எந்த நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வந்தாரோ அதை செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ மறுபடியும் பிதாவிடத்தில் போகிறார். இந்த போதனையை நீங்கள் யோவான் சுவிசேஷம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இயேசு இந்த பூமிக்கு ரைட் ஒரு நோக்கத்தோடு மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டு பண்ணும்படி வந்தார். ரைட்? பரலோக தேவன் பரத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்குள்ளே வந்தார் இந்த மிஷனை நிறைவேற்றுவதற்கு. ரைட்? ஹல்லேலூயா. எபிரேயர் 1 அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். இயேசுடைய இந்த தெய்வீகத்துவத்தை குறித்து அருமையாக போதிக்கிற ஒரு அதிகாரம். அதை நம்ம நல்லா படிக்கிறது நமக்கு உதவியாக இருக்கும். ரைட்? முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், பிதாவாகிய தேவன் ரைட் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் விதவிதமாக பல தீர்க்கதரிசிகள் மூலமாய் இஸ்ரவேல் ஜனத்திற்கு திருவுளம் பற்றினார், அதாவது பேசினார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இங்கே நம்ம ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்குறோம். கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை நமக்கு காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். ரைட்? தேவனை சேவித்த மனிதர்கள், தீர்க்கதரிசிகளாக அழைப்பு பெற்ற அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் மூலமாய் பிதா பேசினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் ரைட் மனித தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசாமல்
குமாரன் மூலமாக, இயேசுவின் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார், நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். ஏன் இவர் சுதந்திரவாளி? சுதந்திரவாளினா பழைய தமிழ் வார்த்தை இல்லையா? இன்னொரு வகையில் சொல்லலாம்னா, இன்னைக்கு பாஷையில் சொல்லணும்னா வாரிசு. ரைட்? இயேசுவை சர்வத்துக்கும் வாரிசாக நியமித்தார். இவரை கொண்டு, இயேசுவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எடுத்த உடனே அந்த ஒரு டிஃப்ரென்ஸை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இங்கே காமிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டில் இயேசு, குமாரனாகிய பிள்ளையாகிய இயேசு, ரைட், சர்வத்துக்கும் வாரிசாகிய இயேசு, சர்வத்தையும் உண்டாக்கின இயேசு. ஹல்லேலூயா. இந்த வித்தியாசத்தை கவனிக்கிறீங்களா? ரைட். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதா பேசினார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் குமாரனாகிய தேவனுடைய வாரிசாகிய சகலத்தையும் உண்டாக்கின தேவனாகிய இயேசு மூலமாக பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் இயேசு அவருடைய மகிமையின், அதாவது பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். அதாவது பிதாவாகிய தேவனை அப்படியே ஒரு எந்த ஒரு டைல்யூஷனும் இல்லாமல், எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாமல் பிதாவை இருக்கிறபடி அப்படியே சுத்தமாக வெளிப்படுத்துகிறார். புரியுதா? இந்த நீங்கள் கண்ணாடிலாம் பார்க்கும்போது சில சமயம் ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்காது. ஒரு சில கண்ணாடிலாம் வேறு மாதிரி காமிக்கும். ரைட்? பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் பெருசாக காமிக்கும், இல்லை கொஞ்சம் குறைச்சி குட்டியாக காமிக்கும். ரைட்? இப்படி ரிஃப்ளெக்ஷன் வந்து பல விதங்கள் இருக்குது கண்ணாடிகள் இல்லையா? ஆனால் ஒரு சில கண்ணாடிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிற விதமாக காண்பிக்கும். ஏசப்பா பிதாவை அப்படியே பரிபூர்ணமாக, ரைட், பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறார். ரைட்? எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாமல், எந்த ஒரு மாசமும் இல்லாமல், கரப்ஷனும் இல்லாமல், ரைட், அப்படியே கரெக்டாக பிதா எப்படி இருக்கிறாரோ அவரை அப்படியே இயேசு பூமிக்கு மனுஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். குமாரன், தேவகுமாரன். அது மட்டும் இல்லை, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அதே சத்தியம் இங்கேயும் சொல்லப்படுது பாருங்க. ரைட்? இயேசு யார்? பிதாவை தத்ரூபமாக அப்படியே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல், மாறுபாடும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வெளிப்படுத்துகிற குமாரன். இந்த இயேசு சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறார். இயேசு படைத்தவர் மட்டுமல்ல, சிருஷ்டிப்பு கர்த்தர் மட்டுமல்ல, தன்னுடைய சிருஷ்டிப்பை தாங்குகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏன் எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை பார்க்குதுன்னா, ஏசப்பா இதை உண்டாக்குனது மட்டுமல்ல, அவைகளை தாங்குகிறார் தன்னுடைய வல்லமையினால். ஹல்லேலூயா. இந்த இயேசு, ரைட், தேவகுமாரனாகிய, உண்டாக்கினவராகிய, சர்வத்தையும் தாங்குகிறவராகிய இந்த இயேசு, ரைட், மனுக்குலத்தின் பாவங்களுக்கு, ரைட், பரிகாரத்தை உண்டு பண்ணினார். பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். மீட்பை உண்டு பண்ணிட்டு பிதாவிடத்தில் திரும்ப போய் பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இவர், இந்த இயேசு, தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். முதல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் ஏசப்பாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். இங்கே அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் வசனத்தில் இயேசு எப்படி வானதூதர்களை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார், மேன்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நமக்கு போதிக்கிறார். இதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா சில சமயம் பாருங்கள், மனுஷர்கள் வந்து வானதூதர்களை வந்து அப்படி பெருசாக பார்க்குறாங்க. ரைட்? ஏசப்பாவை கரெக்டாக கவனிக்கிறது இல்லை. ரைட்?
அதாவது இன்றைக்கி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கப்ரியேல் தூதன், மிக்காவேல் தூதன் அப்படின்னு அவங்கள வந்து ரொம்ப கர்த்தருக்கு மேலே மகிமைப்படுத்துகிறாங்க ஒரு சிலர். ஆனால் இயேசு வானதூதர்களை காட்டிலும் மேலானவர். ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், வானதூதர்கள் உட்பட. அதைத்தான் இங்கே பவுலப்போஸ்தலன், பரிசுத்த பவுலப்போஸ்தலன் மூலமாக நமக்கு இங்கே போதிக்கிறார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டார். ஏன்னா இவர் வாரிசு, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பிள்ளை. அதனால் அவருடைய நாமத்துக்கு வந்து வானதூதர்களுடைய நாமத்தை காட்டிலும் அதிக வல்லமை இருக்குது. இயேசுடைய நாமம் தேவ தூதர்களின் நாமத்தை காட்டிலும் மேலான நாமம். ஏன்னா அவர் பிதாவுடைய பிள்ளை இல்லையா, வாரிசு. அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர். தேவதூதர்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள், ஹல்லேலூயா, சர்வன்ட்ஸ். ஆனால் இயேசு குமாரன், பிள்ளை, ஹல்லேலூயா. அதனால் இயேசுவுக்கு தேவதூதர்களை காட்டிலும் மேன்மை அதிகம். எப்படியெனில் 5ஆம் வசனத்தை கவனிங்க. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டா? வானதூதர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரா, நான் பெத்த பிள்ளை நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? நீ என் குமாரன்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. ஹல்லேலூயா. 6ஆம் வசனம். மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்திலே பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இயேசுவை தொழுது கொள்ளுங்கள் சொல்றார். ஏன்னா இயேசு குமாரன், இயேசு தேவன். அதனால் வானதூதர்கள் கூட இயேசுவை தொழுது கொள்ளுகிறார்கள். இதை நம்ம பார்க்குறோம். இயேசுவுடைய பிறப்பை வானதூதர்கள் அறிவிக்கிறார்கள், அப்புறம் அவரை துதித்து பாடுறாங்க இல்லையா? இதை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அடுத்து கவனிங்க தொடர்ந்து 7ஆம் வசனம். தேவதூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அவங்களெல்லாம் கர்த்தர் தன்னுடைய ஊழியர்களாக, வேலைக்காரர்களாக பயன்படுத்துகிறார் பல காரியங்களை செய்வதற்கு. ஆனால் குமாரனை நோக்கி, அதாவது இயேசுவை நோக்கி, தேவனே, கவனிங்க, இயேசுவை குறித்து பேசும்போது அங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளை கவனிங்க. குமாரன், தேவன். இயேசு வந்து தேவ குமாரனாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். இயேசுவை நோக்கி பிதா சொல்லும்போது, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. இங்கே பல காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரன். இன்னொன்று, இயேசு தேவன். இன்னொன்று, இயேசுவுக்கு ராஜ்யம் இருக்கிறது, சிங்காசனம் இருக்கிறது. இயேசுவை நிறைய பேர் கார்பெண்டர்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு யார்? தேவன், தேவகுமாரன். ராஜ்யத்தில் அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு சிங்காசனம் இருக்குது. அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து வாசிப்போம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, மறுபடியும் கவனிங்க, இது ஏசப்பாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். தேவனே, உம்முடைய தேவன், அதாவது பிதா, உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, இங்கே இயேசுப்பாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? கர்த்தாவே, நீர் எப்போ ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களும் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. இயேசு ஆதியில் பூமி உருவானதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்து மரித்த மனிதன் அல்ல, பூமியை உருவாக்கினவர். பூமிக்கு அஸ்திபாரத்தை அவர் தான் போட்டார். வானங்கள் வந்து இயேசுவுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. வானமும் பூமியும், 11ஆம் வசனம், வானமும் பூமியும் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். எந்த மனுஷனாலையாவது முடியுமா? அது இல்லை. நித்திய தேவன் உருவாக்கின தேவனால் தான் வானமும் பூமியும் அழிந்து போனதுக்கு அப்புறம் கூட நிலைத்திருக்க முடியும் இல்லையா? அவைகளை எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், பழசாயிரும். அதெல்லாம்
இப்போ நம்ம பழசால நம்மளாம் ட்ரெஸ்ஸை மாற்றுறோம்ல, அந்த மாதிரி கர்த்தர் இதை மாற்றிடுவார், வானத்தையும் மாற்றிடுவார், பூமியும் மாற்றிடுவார். அடுத்த வசனத்தை கவனிங்க. ஒரு சால்வையைப் போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போகும். இப்போலாம் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், அழுக்கான மாற்றிடுறோம், பழசாச்சுன்னா தூக்கி போடுறோம். அந்த மாதிரி வானத்தையும் பூமியும் கர்த்தர் மாற்றி போட்டுருவார். ரைட். இந்த வானம் இந்த பூமி அழிக்கப்படும், கர்த்தர் புது வானம் புது பூமியை உருவாக்குவார். ரைட். நீரோ, வித்தியாசத்தை கவனிங்க, நீரோ மாறாதவராக இருக்கிறீர். ஏன்? அவர் நித்தியமான தேவன். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடையாது. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் பார்த்துருக்குறோம். நம்ம பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பார்த்தோம், அசிரிய சாம்ராஜ்யத்தை பார்க்குறோம். ரைட். பார்த்துருக்கோம் இல்லையா சரித்திரத்தில். ரைட். கிரேக்க சாம்ராஜ்யத்தை பார்க்குறோம், பெர்ஷிய மீதியர் அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை பார்க்குறோம், கிரேக்கர்களுடைய சாம்ராஜ்யத்தை பார்க்குறோம். ரைட். பிரிட்டிஷ் எம்பையரை பார்த்துருக்குறோம். இப்படி எத்தனையோ சாம்ராஜ்யங்களை பார்த்துருக்குறோம். எல்லா பெரிய சாம்ராஜ்யங்களுக்கும் அழிவு உண்டாச்சு, முடிவு உண்டாச்சு. எல்லா சக்கரவர்த்திகள் ராஜாக்கள் எல்லாருக்கும் முடிவு உண்டாச்சு. ஆனால் இயேசுவுக்கு முடிவு கிடையாது, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. 13ஆம் வசனம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்காரும் உரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டது? இயேசுவுக்கு. வான தூதர்களுக்கு கிடையாது. சகலமும் யாருடைய பாதப்படிக்கு கீழே போடப்படுகிறது? இயேசுடைய பாதப்படிகளுக்கு கீழே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். பரலோகத்துக்கு ஏறி சென்ற இயேசு திரும்ப வரப்போகிறார். கவனிங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை கவனிங்க. ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை பார்ப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 12ஆம் வசனத்தை பார்ப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஏசு இந்த பூமிக்கு வந்தார், தன்னுடைய வேலையை முடித்தார், மீட்பின் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் பரலோகத்தை பண்ணிட்டு போயிட்டார், மகிமைக்குள்ளே நுழைஞ்சிட்டார், திரும்ப வருவார். அதனால தான் பைபிள் இந்த விதமாக முடிக்கப்படுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஏசப்பா என்ன சொல்கிறேன்? நான் திரும்ப வரப்போகிறேன். எல்லா மனுஷனும் எனக்கு கணக்கு கொடுக்கணும். அவனுடைய வேலைக்கு கிரியைகளுக்கு தக்கமாக, அவன் செஞ்ச காரியங்களுக்கு தக்க விதமாய் நான் பலன் கொடுப்பேன். ரைட். அப்போ அவர் முன்னாடி போய் நம்ம தைரியமாக நிற்கணும் அப்படின்னா, இந்த நித்திய தேவன் முன்பாக போய் நான் தைரியமாக அவரை அணுகணும் அப்படின்னா, அதற்கு நான் அவரை என்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அவரை தைரியத்தோடு அணுகி அவர் கையிலிருந்து பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த நியாய தீர்ப்பு, நித்திய அக்கினி, அதோடைய அந்த பயம், அதோடு தான் அவரை பார்க்க முடியும் இல்லையா? இன்றைக்கி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜெபிப்போமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை ஏற்றுக்கொண்ட நிமிஷமே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம், என்னோட கூட இருந்து ஜெபிங்க. பிதாவே, இயேசு மெய்யான தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு உம்முடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவை என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். பிதாவே, நீர் இனி என்னை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்.
உம்முடைய பாதைகளை எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவை இறுக பற்றி கொள்ள எனக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எனக்குள் இன்று நீர் ஆரம்பித்த இந்த நல்ல காரியத்தை முடிவு பரியந்தம் நீர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்மோடு கூட மகிமையில் இணைய எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, என்னை நீர் ஒரு நல்ல சபைக்கு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலேருந்து ஜெபிச்சிருந்தீங்கன்னா ரைட், நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். டெய்லி பைபிள் படிங்க, ரைட். அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஏசப்பாட்டை ஜெபிங்க, ரைட். அது மட்டுமல்ல, ஒரு நல்ல சபை, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு நல்ல சபையில் ஜாயின் பண்ணுங்கள், ரைட். ஒரு மனப்பாடம் முக்கியம். உங்களைப் போல இயேசுவை விசுவாசிக்கிற மற்ற விசுவாசிகளுடைய அந்த ஐக்கியம் முக்கியம், ரைட். அப்போ தான் நம்ம தொடர்ந்து விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். தேவனுடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள முடியும். தேவனுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை, ரைட், மகிமையான ஆசீர்வாதங்கள்லாம் அப்போ தான் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. அடுத்த வாரமும் தொடர்ந்து கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த காரியங்கள் இயேசுவை குறித்து போதிப்போம், தியானிப்போம். தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.